ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம வண்டி வாகனத்துல போறோம். நமக்கு ஒரு சேஃப் இருக்கணும் அப்படின்னா, சேஃபா போயிட்டு வரணும். பயமா இருக்குங்க. என் பிள்ளை இப்பதான் வண்டி ஓட்ட கத்துக்கிட்டான். நல்லபடியா போயிட்டு வரணும். அப்படின்னு எல்லாம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி பாதுகாப்பா இப்ப நம்மளேன்னு ஒரு இடத்துல டிராவல் பண்றோம். ஹைவேல போறோம். நம்மளுக்கு பாதுகாப்பா இருக்கணும். வண்டி பத்திரமா ஊர் போய் ஊர் வந்து சேரணும். இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது வாகனத்துக்கு எந்தவித கஷ்டங்களும், டேமேஜோ எதுவுமே வராம, வாகனத்தை புரொடெக்ட் பண்றதுக்கு தான் இப்போ ஸ்க்ரீன்ல உங்களுக்கு தெரியிற யந்திரம் மாதிரி இருக்கும். இது நெறைய டைம் ஸ்டிக்கர் வடிவிலயும் வரும். இல்ல இப்போ நீங்க இந்த பிக்சர நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து, பிரிண்ட் அவுட் எடுத்து வண்டி வாகனத்திலேயே வச்சுக்கலாம். அப்போ வண்டி வாகனம் சேஃபா இருக்கும். என்ன பண்ண போறோம்? அது பிரிண்ட் அவுட் எடுக்க போறோம். கடவுள் பாதத்துல வச்சு பத்திரமா இந்த வண்டி ஓட்டணும். இல்ல புது வண்டி வாங்க போறீங்க. எப்படி நம்ம புது வண்டி வாங்கினா ஒரு பூஜை போடுவோமோ, அந்த மாதிரி இந்த பிக்சர அதுக்குள்ள வச்சுருங்க. இல்ல ஸ்டிக்கர் மாரி கிடைச்சதுனாலும் வாங்கி ஒட்டலாம். இத ஹிந்தியில வாகன் துர்கட்னா நாஷக் யந்த்ர்ன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா வாகனத்துக்கு வரக்கூடிய அப்படின்னா கஷ்டங்கள். அதை நாசம் பண்றது. அப்படியே விநாசம் பண்றது. இப்படி ஒரு நாசம் பண்ற யந்திரம். இந்த யந்திரத்தின் பெயரே அதுதான். வாகனத்துக்கு வரக்கூடிய கஷ்டங்களை நாசம் செய்யக்கூடிய யந்திரம். இந்த யந்திரத்தை நீங்க ஸ்டிக்கர் வடிவிலையோ இல்ல பிக்சராவையோ போட்டு வச்சுக்கலாம். இல்லைன்னா என்ன பண்ணலாம்னா நீங்க வந்து வாகனத்திற்கு கீ செயினா யூஸ் பண்றீங்க இல்லையா? இந்த மாதிரி கீ செயினா இந்த மாதிரி கீ செயின் மாதிரி வாங்கி அதுல இந்த பதிவை போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி கீ செயின் கேட்டாலும் எல்லா இடத்துலயும் கிடைக்கும். இந்த மாதிரி கீ செயினா போட்டு வச்சுக்கிட்டா கூட வாகனத்திற்கு அது சேஃபா இருக்கும். இல்ல இந்த ஸ்டிக்கர் இந்த எந்திரத்த வாங்கி வாகனத்துல ஏதாவது ஒரு இடத்துல வச்சுருங்க. இல்ல டிசைனா பிரிண்ட் பண்ணி குடுங்க. அப்படி பண்ணும்போது வாகனம் நீங்க டிராவல் பண்றதுக்கோ, சும்மா இப்ப குழந்தை பழகுறான், இல்ல இப்போலாம் வண்டி வாகனத்த ஓட்டும்போது நம்ம யார் முன்னாடி போறோம், யார் நம்ம முன்னாடி வராங்க, எவன் வந்து இடிச்சுட்டு போறான் அப்படிலாம் கூட நமக்கு சொல்றோம்ல. ஸோ அந்த மாதிரிலாம் பயம் இல்லாமல் தைரியமா போகலாம். நீங்க என்ன பண்ணுங்கன்னா, எப்பல்லாம் உங்களால முடியுதோ வண்டி தொடைக்கிறீங்களா, அப்ப அதையும் தொடச்சு முடிஞ்சா ஒரு தீபம் ஊதுபத்தி ஒண்ணு லைட்டா அப்படி காமிச்சிருங்க. அடிக்கடி செய்யணும்னு அவசியம் இல்ல. என்னைக்காவது ஒரு நாள் அத ஆக்டிவேட்டா வச்சுக்கிறதுக்கு. வண்டி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கூட அத சும்மா அப்படியே தொட்டு கும்பிட்டுட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி ஸ்டார்ட் பண்ணாலும் பாதுகாப்பா போயிட்டு வருவீங்க. அம்மா பத்திரமா நான் போயிட்டு வரேன்ம்மா, பாதுகாப்பா என்ன காப்பாத்தும்மா. இந்த பயணம் எனக்கு பாதுகாப்பு பக்கத்துல போனா கூட ஒரு 2 கிலோமீட்டர் போனா கூட வேண்டிக்கிட்டு கிளம்புங்க. அப்போ எல்லாமே நல்லதா நடக்கும்.